அமிர்தத்தை கைப்பற்றியும் அதை குடிக்காத ஒரே வீரன் யார் தெரியுமா? கஸ்யப மகரிஷி தட்ச பிரஜாபதியின் மகள்களான கத்ருவையும் வினதையையும் மணந்து இருவருடனும் சம அன்புடன் வாழ்ந்து வந்தார். நீண்ட காலம் கழிந்தும் குழந்தை செல்வம் இல்லாததால் புத்திர காமேஷ்டி யாகத்தை ஏற்பாடு செய்து தன் தவத்தின் பலனை இரு மனைவியருக்கும் சமமாக பகிர்ந்து யாருக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு மூத்தவளான கத்ரு எல்லா சக்திகளையும் ஒருங்கே கொண்ட 1000 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் பிறக்க வேண்டும் என்று வேண்டினாள். இளையவள் வினதை அந்த 1000 பிள்ளைகளுக்கு ஈடான 2 தவப்புதல்வர்கள் வேண்டும் என்று வேண்டினாள். அப்படியே ஆகட்டும் என்று வாழ்த்தி யாக பலன்களை சமமாக பங்கிட்டு அவர்களுக்கு வழங்கினார் கஸ்யபர். யாகத்தின் பயனாக கத்ரு 1000 முட்டைகளையும் வினதை 2 முட்டைகளையும் பெற்றாள். காலம் சென்றது. தன் சகோதரிக்கு 1000 குழந்தைகள் பிறந்தும் வினதையின் முட்டைகள் திறக்கப்படாததால் மனத்தில் பொறாமையும் வேதனையும் எழுந்தது. அவசரத்தில் ஒரு முட்டையை உடைத்தாள் வினதை. அந்த முட்டையிலிருந்து முழுமையடையாத ஒரு பறவை வெளிப்பட்டது. மேல் பகுதி ஒளியுடன் இருந்தாலும் கீழ்ப்பகுதி வளர்ச்சியடையாமல் இருந்தது. தன் தவறை உணர்ந்த வினதை ஆழ்ந்த வருத்தத்தில் மூழ்கினாள். அப்பொழுது பாதி உடலோடு தோன்றிய பறவை தாங்கள் அவசரப்பட்டு முட்டையை உடைத்தனதால் இந்த விபரீதம் நடந்துவிட்டது. எனவே நீங்கள் யாரை கண்டு பொறாமைப்பட்டீர்களோ அவருக்கு 500 ஆண்டுகள் அடிமையாக பணி செய்வீர்கள். அதன் பிறகு 2வது முட்டையிலிருந்து தோன்றும் என் தம்பியே உங்களை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பான் என்று கூறியது. கத்ருவுடனான ஒரு சூழ்ச்சியான பந்தயத்தில் வினதை தோல்வியடைந்து கத்ருவின் அடிமையாக மாறினாள். அவளுடன் அவளுடைய 2வது முட்டையில் பிறந்த மகன் கருடனும் அடிமை தலையில் சிக்கினான். சில காலங்கள் சென்றதும் வினதை தன்னையும் தன் மகன் கருடனையும் அடிமையிலிருந்து விடுதலை செய்யும்படி கத்ருதேவியிடம் கேட்டுக்கொண்டாள். அதற்கு கத்ருதேவி தேவலோகத்தில் இருக்கும் அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் விடுதலை செய்கிறேன் என்று சொன்னாள். உடனே கருடன் தன் தாயின் ஆணையால் அமிர்த கலசத்தை கொண்டுவர தேவலோகம் சென்றான். தேவர்களுக்கும் கருடனுக்கும் நடந்த போரில் கருடன் தேவர்களை வீழ்த்திவிட்டு அமிர்த கலசத்தை கொண்டுவரும் வேளையில் மகாவிஷ்ணு தேவர்களின் வேண்டுகோளின்படி கருடனை தாக்க முனைந்தார். கருடனுடன் ஸ்ரீமன் நாராயணன் வெற்றி தோல்வியின்றி சரிசமமாக 21 நாட்கள் போர் செய்தார். மகாவிஷ்ணுவே நம்மை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை என்ற அகந்தை கொண்டான் கருடன். இதற்காக காத்திருந்த பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி போரை நிறுத்திவிட்டு கருடனின் தாய் பக்தியை பாராட்டினார். மேலும் கருடா, உமக்கு என்ன வேண்டும், வரம் கேள் என்றார். அதற்கு கருடன் கர்வம் கொண்டு நீர் வேண்டுமானால் என்னிடம் வரம் கேள், தருகிறேன் என்றான். உடனே பகவான் வாக்கு தவறக்கூடாது என்று சத்தியம் வாங்கிக் கொண்டு கருடா, நீ எனக்கு வாகனமாக இருந்து சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கருடனின் அகந்தை மெலிந்து அவனுள் ஞானம் பிறந்தது. அமிர்தத்தை தாயிடம் சேர்ப்பித்துவிட்டு பிறகு வந்து உமது வாகனமாகி சேவை புரிகிறேன் என்று விஷ்ணுவிடம் அனுமதி பெற்று தாயிடம் அமிர்தத்தை சேர்ப்பித்தான். வினதை அமிர்தத்தை கத்ருவிடம் ஒப்படைத்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாள். ஆனால் தர்மம் காக்கப்பட வேண்டியதால் விஷ்ணுவின் சூழ்ச்சியால் நாகர்கள் அமிர்தத்தை அருந்துவதற்கு முன்பே தேவர்கள் அதை மீட்டனர். இவ்வாறு அமிர்தம் தேவர்களிடமே தங்கியது. பிறகு கருடன் விஷ்ணு வாகனம் ஆனார். இறுதியில் தாய்க்கு பணிவுடன் தலைவணங்கும் மகனுக்கே தெய்வமும் தன் இடம் தருகிறது. அதுவே இந்த கதையின் ஆழ்ந்த கருத்து. இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.